12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக திருவிழா 1992 நடைபெற்ற போது அப்போதைய தமிழகத்தின் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அவரது தோழி சசிகலாவும் கலந்து கொண்டனர். அந்த நெரிசலில் மகாமக குளக்கரையில் அமைந்திருந்த ஒரு கட்டிடத்தின் சுவர் இடிந்து விழுந்து 100க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். அந்த சம்பவம் நடந்து முடிந்து தற்போது 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 13ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கும்பகோணத்தில் மகாமகம் நடைபெற உள்ளது. இந்த சூழலில் திருவண்ணாமலையில் தீர்த்தவாரி திருவிழாவின் போது கோயில் குளத்தில் நெரிசலில் சிக்கி இன்று 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏன் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடக்கின்றன? தேவையான முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமல் இருப்பதுதானா? வாருங்கள் பார்க்கலாம் இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில். தை அமாவாசை, திருவோண நட்சத்திரம், சோமவரம் ஆகிய 3ம் சேர்ந்து வருவது சிறப்பம்சமாகும். இந்த விசேஷம் 30 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழ்வதால் திருவண்ணாமலை அருணேச்சலேஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜைகளுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிகாலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு மகா அபிஷேகம், அலங்காரம், மகா தீப ஆராதனை நடைபெற்றது. பின்னர் தீர்த்தவாரி திருவிழாவுக்காக சாமிகள் திட்டிவாயில் வழியாக கோயில் அருகே உள்ள ஐயங்குளத்திற்கு செல்லும் நிகழ்ச்சி நடந்தது. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன், பராசக்தி மற்றும் திருவண்ணாமலை பகுதியில் உள்ள கோயில்களில் இருந்து அங்காளம்மன், இரட்டை காளியம்மன், காமாட்சி அம்மன், பட்டையம்மன், வடவீதி முருகன் ஆகிய சாமிகள் தீர்த்தவாரிக்காக ஐயங்குளத்திற்கு எடுத்து செல்லப்பட்டனர். சாமிகளுடன் சூலமும் கொண்டு வரப்பட்டிருந்தது. அதற்கு சிறப்பு அபிஷேகம் முடிந்ததும் தீர்த்தவாரி நடந்தது. தீர்த்தவாரி விழாவை காண 10,000க்கும் அதிகமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்திருந்தனர். குளத்தை சுற்றிலும் பக்தர்கள் திரண்டு நின்றனர். பல பக்தர்கள் குளத்தின் கரையில் முன்னோர்களுக்காக பித்ரு தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தனர். இன்னொரு பக்கம் குளத்தில் சாமி சிலைகளை கொண்டு குருக்கள் தீர்த்தவாரி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தனர். அவர்களை சுற்றி பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தது. அந்த பக்தர்கள் குருக்கள் நின்ற இடத்தை நெருங்கி வந்தனர். தீர்த்தவாரி நடந்த இடத்தை சுற்றி எந்த ஒரு தடுப்பு வேலியும் அமைக்கப்படாததால் அங்கு கடுமையான நெரிசல் ஏற்பட்டது. ஒருவர் மீது ஒருவர் விழுந்தனர். சாமி சிலைகளுடன் குளத்துக்குள் நின்ற குருக்கள் மீதும் பக்தர்கள் விழுந்தனர். இதனால் குருக்கள் உட்பட பலர் குளத்தில் மூழ்கினர். அவர்கள் உயிருக்கு போராடினர். சிலர் நீச்சல் தெரிந்ததால் நீந்தி வெளியே வந்துவிட்டனர். ஆனால் சாமி சிலையுடன் வந்த குருக்கள் புண்ணிய கோட்டி என்பவர் குளத்தில் மூழ்கி இறந்தார். உடம்பு எப்படி இருக்கு பாத்துக்கலாம்.
நான் இந்த மகத்துவ புண்ணிய காலம்னு சொல்லி தை மாசம் அமாவாசையில் திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கு இப்படி தீர்த்தமானா நல்லதுன்னு சொல்லி இந்திரலிங்கத்தில் திருவண்ணாமலை இருக்கிற இந்திர தீர்த்தத்தில் ஐயங்குளத்தில் காலையில் தீர்த்தவாரி வரும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் பேப்பர்லாம் போட்டு இது பெருசாக்கி விட்டாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குங்க. யாராவது போலீஸ் 4 போலீஸ் மட்டுங்கிறாங்க. ஆயிரக்கணக்கில் மக்கள் இருக்காங்க. கூட்ட நெரிசலில் உள்ள இறங்க முடியாதுங்கன்னு கெஞ்சிரனா ஜேசி உட்காந்து தர்ப்பணம் பண்ணினுக்கிறாரே தவிர இந்த கூட்டத்தை பத்தியோ வரக்கூடிய மக்களை பத்தியோ இல்ல போலீஸ் இல்லன்றதை பத்தியோ கவலைப்படலனா. நேரா வந்தாங்க. ஒட்டுமொத்தக்கும் சாமி இறங்குதுன்னு அப்படியே இறங்கினாங்க. அப்படியே சாமி மேல தூக்கின்னு போன அத்தனை பேரும் பணமாத வராங்கண்ணா. சாமி போயிடுச்சு, நான் பணம் மட்டும் வரலண்ணா. இன்னும் மணிகண்டம் போனெல்லாம் உள்ள இருந்து வெளியே வரவே இல்லைண்ணா. இது வரைக்கும் 3 பேர் புண்ணிய கோட்டி ஏற்கனவே ஆம்புலன்ஸ்ல போயிட்டாரு. சிவகுமார் வெங்கடத்தை பட்டு கிடக்குறாங்க பாருண்ணா. இன்னும் உள்ள மணிகண்டனா பணமா கூட எடுக்கல. 2.5 மணி நேரம் ஆச்சுன்னா இன்னும் எடுக்க மாட்டாங்கண்ணா யாருமே. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்குது? எந்த திருவிழானாலும் தானா நடந்துருமா? யார் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கிறது? ஏன் நேத்து தான் தட்டி கட்டினா இன்னும் குறைஞ்சா போயிடுவானுங்க. இல்ல காலையில ஒரு சாதாரண சின்ன குழந்தைகளை ரிசர்வ் போலீஸை போட்டுதான் கூட பாத்துருப்பாங்கல்ல. சும்மா தானே உட்காந்து இருக்காங்க. எங்க ஸ்ட்ரைக்கிங் போஸ்ட்ல ஒரு வாரத்தை அவங்களுக்கு போட்டு கூட்ட நெரிச்சல ஒரு தட்டி கட்டி விட்டுருந்தா இந்த கொலையை தடுத்துருக்கலாம் இல்லனா? யாருன்னா இதுக்கப்புறம் இந்த சாவுக்கு பொறுப்பேற்றுக்குவா? தமிழக அரசு ஏத்துக்குமா? கோயில் நிர்வாகம் ஏத்துக்குமா? போலீஸ் ஏத்துக்குமா? யாருக்கு நான் பொறுப்பு சொல்றீங்க? இந்த உயிர் எனக்கு திருப்பி வேணும். இந்த கவர்மெண்ட் எப்படி தருதுன்னு பாக்குறேன். இல்லாட்டி இது ஒரு நிரந்தர திருக்கடை இறக்கி விட மாட்டோம். நாங்க விட மாட்டோம். அவரது உடலை குளத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்தனர். சாமி சிலையுடன் நின்ற மேலும் சில குருக்களை காணவில்லை என்று அங்கு நின்றவர்கள் கூறினர். உடனே பக்தர்கள் குளத்துக்குள் இறங்கி தேடி பார்த்தனர். 1 மணி நேர தேடுதலுக்கு பின்னர் மேலும் 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. குளத்துக்குள் மேலும் சிலர் மூழ்கியிருக்கலாம் என்ற அச்சம் நிலவுவதால் தேடும் பணி தீவிரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னைக்கு தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில அதுவும் 26 வருஷத்துக்கு அப்புறம் தீர்த்தவாரின்னு சொல்லி இந்த அண்ணாமலையார் கோவில் அண்ணாமலையாரை நம்ம ஐயங்குளம் தெருவுக்கு தீர்த்தவாரிக்கு நீராடுதல், புனித நீராடுதலுக்காக இன்னைக்கு எடுத்துட்டு போறதுக்காக 4 பேர் மொத்தம் எல்லாருமே சேர்ந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பொதுமக்கள் அனைவரும் அப்படி எடுத்துட்டு போறச்சு பாத்தீங்கன்னா முன்னேற்பாடுகள் எதுவுமே எந்த விதமான முன்னேற்பாடுமே இல்லை. முன்னேற்பாடு இல்லாத காரணத்தினால இன்னைக்கு 4 பேர் பலியாயிருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம் கோவில் ஜேசியும். இது நேத்து பேப்பர் கூட பாத்தீங்கன்னா பக்கமா விளம்பரம் கொடுத்திருக்காங்க. இந்த விளம்பரம் கொடுத்துட்டு எந்த விதமான முன்னேற்பாடும் செய்யாம ஆம்புலன்ஸுக்கும் தகவல் சொல்லல, போலீஸ் போஸ்டுக்கும் தகவல் சொல்லல. இந்த மாதிரி இருக்கிற இவரை உடனடியா சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு நாங்க கேட்டுக்கிறோம்.
கடந்த 1992 ஆண்டு கும்பகோணம் மகாமக திருவிழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அவரது தோழி சசிகலாவும் கலந்து கொண்டு புனித நீராடிய போது ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கூட்ட நெரிசல் காரணமாக ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு கீழே விழுந்தனர். பலர் குளத்தில் மூழ்கி இறந்தனர். 100க்கும் மேற்பட்ட சடலங்கள் கரையில் சேர்க்கப்பட்டன. இந்த சம்பவம் நடந்து தற்போது 12 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. ஜெயலலிதா ஆட்சி தமிழகத்தில் நடைபெறும் போதெல்லாம் பெரும் அசம்பாவிதங்கள் நடைபெறுகின்றன. 1991-96 ஆண்டுக்கு இடைப்பட்ட ஜெயலலிதா ஆட்சியின் போதுதான் கும்பகோணத்தில் மகாமகம் விபத்து ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். ஜெயலலிதா ஆட்சியின் போதுதான் 2004 ஆண்டு சுனாமியால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். 2014 ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் தானே புயலால் பெரும் சேதம் ஏற்பட்டது. சென்னை மவுலிவாக்கத்தில் 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து 61 பேர் உயிரிழந்தனர். கடந்த டிசம்பர் மாதம் செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் சென்னையே கடலாய் மாறியது. கடலூர் காணாமல் போனது. இன்னமும் கூட சென்னையும் காஞ்சிபுரமும் திருவள்ளூரும் கடலூரும் விழுப்புரமும் இயல்பு நிலைக்கு முழுமையாக திரும்பவில்லை. நிவாரண உதவிகளும் முழுமையாக சென்று சேரவில்லை. எல்லா பொருட்களிலும் ஸ்டிக்கர் ஒட்டுவதில் மட்டுமே இந்த அரசாங்கம் காலம் தள்ளியது. கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் மகாமகம் இந்த ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற உள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுடைய இணை ஆணையாளர் விளம்பரமே கொடுத்திருக்காரு. இந்த விளம்பரத்தின் அடிப்படையிலும் இந்த செய்திகளின் அடிப்படையிலும் இந்த மகோத்திய புண்ணிய காலத்துல தீர்த்தமாடுனா நம்மளுடைய பாவங்கள் நீங்கும்னு நினைச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கு ஐயங்குளத்துக்கு வந்தாங்க. ஆனா அந்த ஐயங்குள கடற்கரையில புண்ணியத்துக்கு உண்டான கைங்கரியம் பண்ணக்கூடிய மாலை மரியாதை வாங்கிக்கிட்ட அந்த ஜேசி
அவர் மாலை மரியாதை வாங்கினதுக்கு அப்புறம் சாமியை நீராட கொண்டு போன அந்த 4 பேரும் தான் இன்னைக்கு புணமா இருக்காங்க. அதுல ஒரே ஒரு குருக்கள் யாரு அந்த திரிசூலத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க தான் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அதுவும் அந்த சாமியை தாங்கி வச்சிருந்ததுனால அவரை வெளியே எடுத்து விட்டாங்க. அவருக்கு முன்னாடி போன 4 பேருமே இன்னைக்கு புணமாய் வெளியே வந்து நிற்கிறாங்க. இத்தனை கூட்டம் இருக்கு, இங்க போலீஸ் பத்தலைன்னு சொல்லி காலையில 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் கத்திக்கிட்டு இருந்தோம். யாருமே காது கொடுத்து கூட கேட்கல. 4 காவலர்களை மட்டும்தான் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. கூட்டத்தை பார்த்துட்டு அவ்வளவு ஓரமா ஒதுங்கிட்டாங்க. ஒரு லைட் வெளிச்சம் கிடையாது, ஒரு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு மைக் செட் கிடையாது. ஏன் இந்த கோவில் நிர்வாகம் எங்களுக்கு தகவலே கொடுக்கல. 108 இருந்து சொல்லி தான் நாங்க ஃபயர் சர்வீஸே இங்க வர்றோம்னு சொல்லி தீயணைப்புத்துறை நேராவே சொல்லிட்டாங்க. சுகாதாரத்துறையை கேட்டா, சார் இப்பதான் சார் எங்களுக்கு ஆம்புலன்ஸ் கேட்டு போன் பண்ணாங்க, இது வரைக்கும் இப்படி ஒரு முன்னேற்பாடுக்காக இங்க வரணும்னு சொல்லவே இல்லை யாருமே. எங்களுக்கு ஒரு கேட்ட ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு நாங்க கொடுத்துருப்போம், தீபத்துக்கு நாங்க எவ்வளவு செய்யறோம், ஏன் இதை நாங்க செய்ய மாட்டோமான்னு கேட்கறாங்க சுகாதாரத்துறையில. இப்போ காவல்துறையில கேட்டா எங்களுக்கு இவ்வளவு கூட்டம் வரும்னு ப்ரிடிக்ட் பண்ணல, ஏன் அவர் எழுதியே கேட்கல, டவுன் டேக்ஸ்ல மட்டும் 4 பேர் அனுப்ப சொல்லி கேட்டிருக்காரு அப்படி சொல்றாரு. எல்லாத்துக்கும் மேல மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாது, எனக்கே தெரியாதுங்க, அவர் சொல்லல, நான் ஆட்சியரே சொல்றாங்க நேரடியாக. மகாமக குளத்தில் மன்மத வருடம் மாசி மாதம் பூர்ண சந்திரன் மகம் நட்சத்திரம், பூர்ண சந்திரன் மகம் நட்சத்திரத்திலும் குரு சிம்ம ராசியிலும் நிற்க மகாமகம் கடைபிடிக்கப்படுகிறது. கும்பகோணத்தில் எழுந்தருளியுள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் மகாமகம் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருவிழாவாகவே கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக மகாமகம் தினத்தன்று நீராடினால் யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி உள்ளிட்ட 12 புண்ணிய நதிகளில் மக்கள் நீராடிய பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த பிறவியின் பாவச் சுமைகளை இது நீக்கும் என்றும் நம்புகின்றனர் பக்தர்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மகாமகத்துல ஏற்கனவே எத்தனை 1000 பேர் கூடுற இடத்துல, லட்சக்கணக்கில் கூடுற இடத்துல எத்தனை 100கணக்கில் பணத்தை வாரினாங்க. அப்பயே இந்த அரசாங்கத்துக்கு, இதே அரசாங்கம் தானே, இவங்க தெரிஞ்சுக்க கூடாது, நீர்நிலையில ஏதாவது ஒரு வைபவம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னேற்பாடு செய்யணும் அப்படின்னு அரசுல எந்த ஒரு முன்னேற்பாடு எச்சரிக்கை கொடுக்க கூடாது. அப்ப எங்களுடைய உயிரெல்லாம் உங்களுக்கு கேலி குத்து கேள்விக்குரிய பத்தி, நீங்க எங்களுடைய உயிரை பத்தியே அலட்சியம் உங்களுக்கு இருக்கிறது திண்ணமாயிருக்கு. இந்த அரசாங்கம் மக்களை காப்பாற்றுவதற்கு அல்ல, மக்களுக்காக அல்லன்றது இந்த ஒரு விஷயமே தெல்ல தெளிவா காட்டியிருக்கு. இப்ப இங்க சம்பவம் நடந்து 2 மணி நேரமா அந்த புணங்கள் அந்த குளத்துக்குள்ளே கிடக்கு. தேடக்கூட ஒருத்தர் கூட வரல. சம்பவம் நடந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அதிகாரிகளும் போலீஸ் படைகளும் ஒட்டுமொத்தமா இங்க வந்திருக்காங்க. எதுக்காக? சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பலன் எங்களுக்கு? வேடிக்கை பார்க்கிறவங்களை விரட்டுறதுக்கா? இதான் அரசாங்கத்தோட வேலையா? அரசாங்கத்தோட வேலை வேடிக்கை பார்க்கறதோட விரட்டுறதோட முடிச்சு போச்சு அப்படின்னா எதுக்கு இந்த அரசாங்கம்? இப்ப இத்தனை உயிருக்கும் யார் பொறுப்பேற்றுக்குவா? தமிழக அரசு ஏத்துக்குவா? தமிழக முதலமைச்சர் ஏத்துக்குவாங்களா? அவங்க ராஜினாமா பண்ண தயாரா இருக்காங்களா? முடியாட்டி அடுத்த மேல பழி போடுறதுக்காவது இந்த ஜேசி நீங்க பதவி நீக்கி ஆகணும். இந்த தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கல, அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கல, மற்ற துறைக்கு சேர்க்கல அப்படின்ற தவறு யார் செஞ்சிருக்கான்னு கேட்டு இந்த சம்பந்தப்பட்ட செயல் அலுவலர்கள், இணை ஆணையர் ஏன் பதவி நீக்கல? இது வரைக்கும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா இன்னைக்கு ஃபுல்லாவே. இது வரைக்கும் ஆள் கிடையாது இந்த இடத்துல. இத்தனை அதிகாரிகள் வரீங்க, கலெக்டர் வராங்க, ஆர்டிஓ வராங்க, இத்தனை பேருக்கு டிஐஜி வந்து போயிட்டாங்க, கலெக்டர் அத்தனையுமே வந்தாச்சு. ஆனா அங்க விளக்கம் சொல்ல ஜேசி கிடையாது. இத மாதிரியான ஒரு அரசு நிர்வாகத்தை தமிழக மக்கள் வெறுக்க ஆரம்பித்து விட்டோம். இதுக்கு மேல எங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் நல்ல அறிகுறியா கெட்ட அறிகுறியான்னு தமிழக முதலமைச்சர் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த நிலையில் 6 மாத காலமாக அரசு இயந்திரம் முழுமையும் இந்த மகாமக பணியை நோக்கியே முடுக்கிவிடப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நகரம் முழுவதும் சாலைகள் கருப்பு வண்ணம் பூசி மினுமினுக்கின்றன. ஆங்காங்கே சதுக்கங்கள் அழகுபடுத்தப்படுகின்றன. தனியார்கள் புதிய தங்கும் விடுதியை திறக்கின்றனர். பழைய விடுதிகள் புதுப்பிக்கப்படுகின்றன. கும்பகோணத்தில் மட்டுமன்றி கும்பகோணத்தை சுற்றிலும் கூட ஆலயங்கள் பலவும் குடமுழுக்கு நடத்தப்பட்டு புதிய வண்ணங்களில் மின்னுகின்றன. குளத்தை சுற்றிலும் தண்ணீர் வடிக்கப்பட்டு மணல் நிரப்பப்படுகிறது. இந்த முறையும் முழுக்கு போட முதலமைச்சரும் தோழியும் வருவார்களா தெரியவில்லை.
வருவார்கள் என்றுதான் பலரும் சொல்கின்றனர். அதனால் தானே இரவும் பகலும் வேலை நடக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற விழா, லட்சக்கணக்கானோர் கூடும் நிகழ்ச்சி. அரசு உரிய ஏற்பாடுகளை செய்வதில் யாரும் குறை சொல்லவில்லை. இந்த முன்னெச்சரிக்கைகளில் 100ல் 1 பங்கு மழை வெள்ளத்தின் போதும் மேற்கொண்டிருக்கலாமே என்று மட்டும் ஒரு எண்ணம் மனதிற்குள் ஓடுவதை தடுக்க முடியவில்லையே. சென்ற மகாமகத்தின் போது நடந்த ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. மகாமகத்திற்கு 1 மாதத்திற்கு முன்பே பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள மீன் மற்றும் கறி சந்தைகள் மூடப்பட்டு தொலைவில் ஒரு தற்காலிக இடம் ஒதுக்கப்பட்டது. மகாமகம் முடிந்து பல நாட்களுக்கு பின்பே மீண்டும் அந்த அசைவ சந்தை நகர் மையத்தில் அனுமதிக்கப்பட்டது. இதைவிட கொடுமை, மகாமகத்தை ஒட்டி முன்னும் பின்னும் 1 வாரத்திற்கு மேல் குடந்தை நகர் மையத்தில் இருந்த அசைவ உணவு கடைகள் மூடப்பட்டதுதான். சைவ விடுதிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. சென்ற மகாமகத்திலேயே இப்படி என்றால் இந்த மகாமகத்திற்கு கேட்க வேண்டியதே இல்லை. நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5,